हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुस्वामिनः जय। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காத பூக்கொண்டு தொப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्पराम्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कुण्डलिकुमारि कुटिले चण्डिचराचर सवित्रि चामुण्डे गुणिने गुहारिणे गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। பெரியவாளோட அனுகிரகம் ஒவ்வொருத்தருக்கு எப்படிலாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் பல நிகழ்ச்சிகள் மூலிமா பார்க்குறோம். இந்த அனுகிரகம் அப்படின்னா என்ன? இருக்கிறதுலே பெரிய அனுகிரகம் என்ன, அருள் என்ன அப்படின்னா பெரியவாளை நினைக்கிறது தான், பெரியவாளை ஸ்மரிக்கிறது தான், பெரியவாள்கிட்ட பக்தி வர்றது தான் இருக்கிறதுலே பெரிய அனுகிரகம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவரோட அருள் எப்படி இருக்கு அப்படின்னா, அவரோட தாழ வணங்குறாப்புல அவர் காலில் விழறாப்புல ஒரு பெரிய அருள் பண்ணியிருக்கு, பேரருள். அந்த பக்தி அப்படின்னு சொல்லாது தான் இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்யம். பகவத் பாதாளம் கனகதாராஸ்தவத்தில் அம்பாள்கிட்ட அதுதான் பிரார்த்தனை பண்ணுறது. உன்னை நமஸ்காரம் பண்ணினாக்க எல்லாம் கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆனால் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கணும் அப்படின்னு, உனக்கு திருப்பி நமஸ்காரம் பண்ணுறாப்புல ஒரு பாக்கியம் கிடைக்கணும். ஏன்? அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். உங்ககிட்ட பக்தி பண்ணுறது, உனக்கு கைங்கரியம் பண்ணுறது, உனக்கு ஒரு வந்தனம் பண்ணுறது, உன்னை பூஜை பண்ணுறது, இதுதான் பெரிய ஐஸ்வர்யம், இதுதான் பெரிய அருள் அப்படின்னு ஆச்சாரியாலும் சொல்கிறாப்புல. நமக்கு பெரியவா பண்ணியிருக்கிற பெரிய அனுகிரகம் தன்னை காட்டி கொடுத்தது. கிடைக்குமா? எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? ஏதோ கோடானு கோடி ஜனங்களில் ஏதோ சில பேருக்கு தானே பெரியவா அப்படிங்கிற ஒரு வியக்தி அதை புரிஞ்சுட்டு பக்தி பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது, தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது. அதுதான் அவர் பண்ணுற அனுகிரகம். இதுதான் பான்ஸ் மாமாவுக்கு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். நினச்சிண்டா வந்துடுறான் அப்படின்னு பான்ஸ் மாமாவோட அக்கா சொல்கிறா. அவன் நினச்சிண்டா ஆற்றை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு ஓடி இங்கே வந்துடுறான் அப்படின்னு சொன்னதுக்கு பெரியவா வார்த்தை என்னது, அவன் நினச்சிண்டா ஓடி வந்துடுறானா அப்படின்ட்டு. அவன் நினச்சிட்டு வரல, நான் நினச்சிண்டா வர முடியும் அப்படின்னு. அதே மாதிரி பொள்ளாச்சி மாமேட்டின்னு சொல்கிறா. ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, ஜென்மாந்திரமாக அழணும். அப்படி அழுதாக்க 1 இல்லை 2 இல்லை 7 சரடை போட்டு சலிப்பேன். அப்படி சலித்து மிஞ்சிலாம் என்கிட்ட வந்து நிற்கலாம் முன்னாரு அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய
நமக்கு ஈஸியாக கிடைச்சிடுத்து. ஏதோ பஸ் இருக்கு, பஸ்ஸில் இடம் கிடைச்சிடுத்துன்னா டிக்கெட் வாங்கிட்டா போய் பெரியவாளை காஞ்சிபுரத்தில் பார்த்துடுறோம், காரில் ஏறி உட்காண்டா போய் பார்த்துடுறோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அதனால இல்லை, அவர் நினைக்கணும், அனுகிரகம் பண்ணணும். அதனால் தன்னை காட்டி கொடுத்து தன்னை தரிசனத்தை கொடுத்து நமக்கு அவர்கிட்ட பக்தி வராப்பில் பண்ணி அதுக்கும் மேலே ஒரு கைங்கரியம் பண்ணுறாப்பில் பண்ணி அவரை எப்பொழுதும் நினைக்கிறாப்பில் பண்ணுறார் அப்படின்னா இதை விட பெரிய அனுகிரகம் வேறு இல்லவே இல்லை. அதனால் நம்ம பெரியவாழ்கிட்ட அருளை வேண்டணும், அருளை வேணும்னா எதைத்தான் வேணணும், இதைத்தான் வேணும். வேண்டாம், எப்பொழுதும் உன்கிட்ட பக்தி இருக்கிறாப்புல பண்ணு. ஒரு ஆச்சாரியாள் மேலே ஒரு ஸ்லோகம், ஒரு மராட்டிக்காரர் எப்போ வந்தாலும் பெரியவாள்கிட்ட அந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். பெரியவா ரொம்ப ரசிப்பா, அவர் இறைஞ்சு சொல்லுவார், திருப்பி சொல்ல சொல்லு, திருப்பி சொல்ல சொல்லு அப்படின்னு. சாஸ்திரம் சாரீர மீமாம்சா அப்படின்னு ஆரம்பித்து அதில் சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு, சந்துமே ஜன்ம ஜன்மனி அப்படின்னு வரும். அது முடிகிறது. சாஸ்திரம் சாரீர மீமாம்சை அப்படின்னா அத்வைதத்துக்கு பேர் சாரீர மீமாம்சை. அதனால் நான் எத்தனை ஜென்மா எடுத்துட்டாலும் நான் அத்வைதியாகவே பிறக்கிறாப்பில் இருக்கணும். எனக்கு சாஸ்திரம் சாரீர மீமாம்சையாக இருக்கணும். ஆச்சாரியன் யாராக இருக்கணும், சங்கரராக இருக்கணும். உபாசனா மூர்த்தி என்னென்ன, பரமேஸ்வரனாக இருக்கணும். இது மூணும் எனக்கு சந்துமே ஜென்ம ஜென்மனி அப்படின்னு அந்த ஸ்லோகம் இதை பெரியவா ரொம்ப ரசிக்கிறார். அதைத்தான் நாமும் வேண்டிக்கணும். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பெரியவா பக்தாளா நமக்கு ஆச்சாரிய பீடம் காமகோடி பீடமே இருக்கிறாப்புல, பெரியவாள்கிட்ட நமக்கு பக்தி இருக்கிறாப்புல ஒரு அனுகிரகம் கிடைச்சுடுத்து அப்படின்னா நம்ம ஜென்மா கடை தேறிடும் நிச்சயம். அப்படி ஒரு துர்லபமானது. அதுதான் ஆண்டாலும் என்ற எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். எவ்வளவு அழகான வார்த்தைகள், எப்படி பவர்ஃபுல்லான வார்த்தை. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சரி 7 பிறவிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு, உற்றோமையாமா உனக்கு பிடிச்சவாளாக இருக்கணும்ப்பா. அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உனக்கு உறவாக இருக்கணும், உனக்கே நாம் ஆட்சியம். இதான கைங்கரியம் பண்ணால் உனக்கு கைங்கரியம் பண்ணணும். மற்ற நம் காமங்கள் மாற்றியது ரொம்பவாய். இதை தவிர வேறு ஏதான எங்களுக்கு ஆசா பாசம் இருக்குன்னா அதெல்லாம் என்ன பண்ணும், தயவு பண்ணி மாற்றிவிட, எல்லாத்தையும் மாற்றி இதுவே எங்களோட ஆசையாக இருக்கட்டும், பிரார்த்தனையாக இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டாலும் பிரார்த்தனை பண்ணுறாப்புல நாமளும் பிரார்த்தனை பண்ணலாம். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பெரியவாளோட பக்தர்களாக இருக்கிறாப்புல, பெரியவாள்கிட்ட பக்தி வராப்புல நமக்கு அனுகிரகம் மட்டும் அப்படின்னு நினச்சிண்டு பெரியவாளோட அருள் லீலைகளில் சிலதை பார்க்கலாம். பெரியவா எது பண்ணினாலும் அனுகிரகம்தான், மகான்கள் எதை பண்ணினாலும் அனுகிரகம்தான். ஏன் அப்படின்னு, சதாசிவ அனுகிரகதான் அப்படின்னு அம்பாள் என்ன பண்ணுறாங்க, 24 மணி நேரமும் அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே ஒரு போர்ட்ஃபோலியோடு உட்கார்ந்துருக்கா. சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்தி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதான கரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதான் அப்படின்னு சதாசிவனாக இருந்து எப்போதும் அருள் செஞ்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும். அதனால் நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், எப்போ வேணும் வேண்டாம், எப்படி வேணும் வேண்டாம், இதெல்லாம் எதுவும் தெரியாது. நம்ம குழந்தைகள் மாதிரி குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த க்ஷணம் இது ஏதோ வேணும்னு ஆசையாக இருக்கும், ஒரே பிடிவாதம் படிக்கும், அழும். கொடுத்தாக்க அப்புறம் லட்சியமே பண்ணாது, உடனே வேறு இன்னொன்றுத்தில் ஆசைப்படும், அதுக்கு மாறிடும். அதை போல தான் நாமளும் இருக்கோம். நமக்கு எது வேணும் எது வேண்டாம், எது நல்லது எது கெடுதல் ஒன்றும் தெரியல. நம்ம பாட்டுக்கு ஏதோ கேட்டுட்டே இருக்கோம். ஆனால் குருநாதருக்கு இது எது வேணும் வேண்டாம்னு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம கேட்டதில் சிலதை கொடுக்குறாரு சிலதை கொடுக்க மாட்டேங்கிறார். அப்படின்னால் அதுதான் அந்த கருணை. அது யாருக்கு தெரியும்னு, ஒரு குழந்தைகளுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத விட எது நல்லது எது கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கறது தான் தாயாரோட குணம். தாயாருக்கு தான் தெரியும் எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு.
அப்படி தாயிற்சிறந்த தயாவான தத்துவனா அந்த குருநாதரும் நமக்கு நாம் என்னதான் பிரார்த்தனை பண்ணினாலும் எதை அனுகிரகம் பண்ணுறாரோ அதுதான் நமக்கு நல்லது. அதாவது பிரியம் ஹிதம் அப்படின்னு ரெண்டு. நமக்கு பிரியத்தை தான் தெரியும், இது வேணும் அது வேணும், இது இருந்தால் நல்லது அது இருந்தால் நல்லது அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஹிதம் அப்படின்னா எது அப்படின்னு நன்மை செய்யக்கூடியது. நமக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்டு தான், அல்வா தான். ஆனால் அது நன்மை பண்ணுறதா இல்லை. பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நிறையா சாப்பிட்டோன்னு அதுக்கப்புறம் சர்க்கரையே தொட முடியாத அளவுக்கு ஒரு ஸ்திதிக்கு போயிடுறது. ஆனால் மருந்து நமக்கு பிடிக்குமா? சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, ஆனால் அது சாப்பிட்டா நல்லது பண்ணுறது. அதை போல் அந்த ஹிதம் எதுவோ நமக்கு அதைத்தான் குருநாதர் பண்ணுறது. பெரியவா பக்தர்களில் பரமபக்தர் அடையபலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் அப்படிங்கிற பக்தர். இவா மகானான அப்பைய தீட்சிதர் பரம்பரையில் வந்தவா. அந்த அப்பைய தீட்சிதருக்கு வேலூர் மகாராஜா கனகாபிஷேகம் பண்ணினார். ஏன்னா இவர் நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் எழுதினார் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு கனகாபிஷேகம் பண்ணார். அந்த கனகாபிஷேகம் பண்ண ஸ்வர்ணத்தை ராஜ திரவியம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது, தன்னோட சொந்த உபயோகப்படுத்திக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணார் அப்பைய தீட்சிதர்? அவர் பிறந்த ஊரான அடையப்பலத்தில் 2 கோவில் கட்டினர். சிவன் கோவில், பெருமாள் கோவில், காலகண்டேஸ்வரர் அப்படின்னு சிவன் கோவில். அந்த கோவில் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அந்த கமிட்டிக்காரெல்லாம் என்ன பண்ணினா பத்திரிகை போட்டு எல்லா இடத்துக்கும் சொல்லி வசூல் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிற ஏற்பாட்டில் இந்த ராமகிருஷ்ண தீட்சிதர்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் முதல்ல பெரியவாள்கிட்ட சொல்லுங்க, பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க, இது மாதிரி அப்பைய தீட்சிதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், வசூலாகணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு கேளுங்க அப்படின்னு. இவர் பெரியவாள்கிட்ட சொன்னார். உடனே பெரியவா கேட்டால், அவர் எப்படி அந்த கோவிலை கட்டினார் உனக்கு தெரியுமோ இல்லையோ கதை அப்படின்னு. ஆமாம், வேலூர் ராஜா கனகாபிஷேகம் பண்ணார், அந்த வச்சுட்டு பண்ணினார், கோவில் கட்டினார் அப்படின்னு. எதுக்காக அவர் கனகாபிஷேகம் பண்ணா அப்படின்னு? அவர் நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் எழுதினார், அதுக்காக பண்ணினார். ஒரு புஸ்தகம் எழுதுறதே நமக்கு முடியல, யாரானுட்டு எழுத சொல்கிறோம். நூற்றுக்கணக்கான புஸ்தகம் ஒருத்தர் எழுதுற அப்படின்னா இது சொந்த சரக்கு இல்லை, சாதாரண விஷயம் இல்லை, சாஸ்திர விஷயமான புஸ்தகங்கள். அப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா அதுக்காக ராஜா பகுமானம் பண்ணி அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணார். அந்த கோயிலை கட்டுறதுக்கு அவர் எங்கேயானு போய் வசூல் பண்ணினாரோ அப்படின்னு? அவர் வசூல் பண்ணலை, அவர் வசூல் பண்ணுவானே, அவர் பெரிய மகான், அவருக்கு தானே வந்தது பண்ண. அப்பேற்பட்ட மகான் கட்டின கோவிலுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம், திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் நம்மளும் போய் வசூலுக்குன்னு ஒருத்தர் நிற்கப்படாதுன்னா. என்ன வசூலுக்குன்னு நிற்காது, பின்ன எப்படி எல்லாரும் பணம் வரும்? அப்பைய தீட்சிதருக்கு வேணால் எல்லாரும் கனகாபிஷேகம் பண்ணுவா, நமக்கு பண்ணுவாளா? அதனால் பத்திரிக்கை போடக்கூடாது, ஒருத்தர்கிட்ட போய் பணம் கொடுன்னு கேட்கப்படாது அப்படின்னு. இது என்ன, அது இவர்கிட்ட கும்பாபிஷேகம் நடக்கணும், வசூலாகணும்னு ஆசீர்வாதம் வாங்க வந்தால் இப்படி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற. சரி, ஜனங்களுக்கு விஷயம் தெரியணும், என்ன பண்ணுறது, எப்படி தெரிவித்து கலெக்ட் பண்ணுறது? அதனால் நீ என்ன பண்ணு, அவர் 100 புஸ்தகம் எழுதினான்னு கனகாபிஷேகம் பண்ணி கட்டின கோவிலாக இருக்கிறதுனால அந்த புஸ்தகத்தில் என்னென்ன எழுதியிருக்காளோ அதில் முக்கியமான கிரந்தங்கள்லாம் நீ உபன்யாசம் பண்ணே அப்படின்னு. நீ தான் படிச்சிருக்க, உனக்கு தான் விஷயம் தெரியும். அது வெறும் புஸ்தகமாக இருந்தால் போருமா? அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன்னு உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? அதனால் நீ என்ன பண்ணு, அது ஜனங்களுக்கு புரிகிறாப்புல எடுத்து சொல்லு, உபன்யாசம் பண்ணு அப்படின்னு. உபன்யாசம் பண்ணினா அந்த உபன்யாசம் பண்ணி தெரிவித்து அது மூலியமாக ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் என்ன கொடுக்குறாளோ, அவளாவே வாலண்டியராக என்ன கொடுக்குறாளோ அதை வச்சுன்னு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நிஜமாகவே அப்படி கொடுப்பாளா? இல்லை எல்லோரும் உபன்யாசத்தை கேட்டுட்டோ யாரும் போட்ட டிஃபனை சாப்பிட்டுட்டோ அவள் வீட்டுக்கு போயிட்டாக்க என்ன பண்ணுறது? கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா தெரியாது. இப்படி தர்ம சங்கடமாக இவர் உத்தரவு போடுற. சரி,
பண்ணலாம், வேறு வழி கிடையாது. இவர்கிட்ட கேட்டாச்சு, சொன்னதை கேட்டு தானே ஆகணும். எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு கோயம்புத்தூர் ஜில்லாவில் கே வில்லேஜஸ்ன்னு இருக்குது. அது தஞ்சாவூர் ஜில்லாவில் 18 கிராமம் அப்படின்னு ஒரு செட்டு. அதில் 18 கிராம வாத்திமா அப்படின்னு ரொம்ப ஒரு செல்வாக்கு உள்ளவா, நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவா. அதை போல் இந்த கோயம்புத்தூரில் கேலையே ஆரம்பிக்கும். எல்லாம் குளஞ்சிவாடி இது மாதிரி எல்லாம் கேல ஆரம்பிக்கிற ஊர், கே வில்லேஜஸ்னு பேர். அங்கே இருக்கிறவாளும் நல்ல வசதி உள்ளவா. நீ என்ன பண்ணு, இந்த கே வில்லேஜஸ்க்கு போ. அங்கே போய் அப்பைய தீட்சிதரோட இந்த கிரந்தங்கள்லாம் உபன்யாசம் பண்ணு. அப்படி பண்ணுறதே அவள் ஏதாவது சம்பாவனை பண்ணினா அதை எடுத்துன்னு வந்து கோவில் கைங்கரியத்துக்கு வச்சுக்கோ, கும்பாபிஷேகத்துக்கு வெயி அப்படின்னு. சரி, இந்த ஷாக்கில் ஒரு நம்மள அந்த புஸ்தகத்தை பரட்டி பார்த்தாப்புல இருக்கும், விஷயம் தெரிஞ்சிட்டாப்புல இருக்கும், உபன்யாசம் பண்ணலாம், ஜனங்களுக்கும் தெரியும். போனர் கே வில்லேஜஸில் போய் பல நாட்கள் இருந்து கிரந்தங்கள்லாம் உபன்யாசம் பண்ணார். பெரியவா சொன்னாப்புலே அவளும் வருமனை அனுப்பல, நல்ல சம்பாவனை பண்ணினா. எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர பெரியவாள்கிட்ட வந்தார். பெரியவாள்கிட்ட வந்தோடனே பார்த்துட்டு பெரியவா போன விஷயம் என்னாச்சு அப்படின்னா, அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு கேட்டா. எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் கேட்குறா. அது என்ன கேட்டா அப்படின்னா, என்ன போன காரியம், சுக்லபக்ஷம்பா இல்லை கிருஷ்ணபக்ஷமா அப்படின்னா. கிருஷ்ணபக்ஷன்னா தேஞ்சுட்டே போகிறது, சுக்லபக்ஷனா வளர்ந்துட்டு போகிறது. இது ஏதோ கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு போயிட்டு இங்கேருந்து டிக்கெட்டு ஃபேரி செலவழிச்சுன்னு போனது தான் மிச்சம், 9 பைசா தேரலை அப்படின்னா கிருஷ்ணபக்ஷம். அது இல்லாத நன்னா வந்ததுன்னா சௌரியமாக வந்ததுன்னா சுக்லபக்ஷம். அதுதான் கேட்டா, சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு. இவர் உடனே பதில் சொன்னார். என்ன சொன்ன, பெரியவா அனுகிரகத்தில் நித்திய பௌர்ணமின்னு. அதாவது மூகம் கரோதி வாசாலம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப உண்மை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அவ கொடுத்தோடனே அவ உடனே தூண்டி விட்டோடனே நமக்கும் உடனே இதெல்லாம் வந்துடுறது. பெரியவா அனுகிரகத்தில் நித்திய பௌர்ணமின்னு உடனே ரொம்ப ரசிச்சா. எங்கெங்க திருப்பி சொல்லு அப்படின்னா. இல்லை அது இல்லாத சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னா என்னன்னு எங்களுக்கு புரியலையே அப்படின்னா 2 கட்டான அர்த்தம். இவர் உடனே அதை புரிஞ்சுட்டு பெரியவானவரத்தில் நித்திய பௌர்ணமி அப்படின்னு உடனே கற்றாரை காமுருவர் அப்படின்னு உடனே சந்தோஷம். எங்க திருப்பி சொல்லு அப்படின்னு. பெரியவானவரத்தில் நித்திய பௌர்ணமி அப்படின்னா சபாஷ் அப்படின்னா. இப்போ விஷயத்தெல்லாம் கேட்டுனா இவர் சம்பாவனை பண்ணினது அதை கொண்டு அப்படியே பெரியவாள்கிட்ட வச்சார். இதுதான் சம்பாவனை பண்ணால் வச்சிருக்கேன் பெரியவா சொன்னபடி. இதை பார்த்தோன்னே அடுத்த கேள்வி கேட்குறா, அப்படியா இது என்னது அப்படின்னா. இல்லை அது உபன்யாசம் பண்ணிச்சுன்னா சம்பாவனை அப்படின்னு. என்ன பண்ண உத்தேசம் அப்படின்னா. என்ன அது இவர் தான் அதை போய் உபன்யாசம் பண்ண அதில் வர சம்பாவனை வச்சுன்னு கோவில் திருப்பணி ஆரம்பின்னு சொல்லியிருக்காரு. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறதா உத்தேசம் அப்படின்னா ஏன் கேட்டால் அங்கே தான் பெரியவா. காரணம் என்ன, இவர் அனுப்புறதுக்கு முன்னால் சொன்னீங்கன்னு அங்கே போப்பா ஆற வசூலாகிறதெல்லாம் கோயிலுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆகான்னு போயாச்சு. இப்போ பணத்தை பார்த்தோன்னே மனுஷ மனசு தானே, இத்தனையும் கொடுக்கணுமா இல்லை 50% கொடுத்தா போருமா, என்ன பண்ணலான்னு ஒரு வரலாமோ இல்லையோ, யாராக இருந்தாலும் ஒரு அஜ்ஞானம் வரலாமே. அதுக்காக இப்போ பல்ஸ் பிடிச்சி பார்க்குறா. இப்போ பணத்தை பார்த்தோன்னே மனசில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறதா உத்தேசம். பெரியவா சொன்னால் அதில் வரத வசூல் வச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னார். அதான் கேட்டேன் அப்படின்னுட்டு அப்படியே ஈஸ்வரார்ப்பணம் கொடு அப்படின்னு. சரி, இனிமேல் ஒவ்வொரு தரமும் கலெக்ஷனுக்கு இவர் போய் இனிமேல் ஒவ்வொரு ஊராக போய் உபன்யாசம் பண்ணி என்றைக்கு கோவில் கட்டுறது. அப்புறம் சொல்கிற, இப்படி முதல்ல போய் உபன்யாசம் பண்ணி ஆரம்பிச்சுட்ட, இன்னுமே என்ன பண்ணு, எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லு, ஆனால் கொடுங்கோன்னு கேட்காத, விஷயத்தை சொல்லு, அவளவே என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிக்கும். அப்படியா வேலையை ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அவருக்கு சந்தோஷம். உடனே சொல்கிறா, இப்படி ஒரு சிவகைங்கரியம் மட்டும் வந்திருக்க, உனக்கு என்ன கொடுக்கறதுன்னா அப்படின்னு. அவர் சொன்னார், இப்படி கொடுக்கணும்னு பெரியவா ஆசைப்படுறாளே, நம்ம பண்ணுற காரியத்தில் பெரியவா திருப்தி அடைகிறா, அந்த சந்தோஷத்தில் நமக்கு எதானு கொடுக்கணும்னு நினச்சாலே அஷ்ட ஐஸ்வர்யம் வீட்டில் தானே வந்துடும். குச்சேலருக்கு
என்ன கேட்டாரா என்ன போய் பகவான்கிட்ட? கேட்கல. அவர் தீர்மானம் பண்ணிட்டார் இவருக்கு கொடுத்துடுறது அப்படின்னு. அவர் கொடுத்தாருங்கிறது எப்போ தெரிஞ்சதுன்னு, இவர் திருப்பி வீட்டுக்கு வந்து பார்க்குறதே தான் ஒன்றும் ஊரே அடையாளம் தெரியாத இருக்குது. எல்லாம் மாட மாளிகை கூட கோபுரமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சுவாமி இத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அதுபோல் அவள் கொடுக்கணும்னு நினச்சா தானே வந்துடுறது. அவள் கொடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய அனுகிரகம். அது எப்போ நினைக்கிறா அப்படின்னு, அப்படி நமக்கு அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நாம் ஏதானும் கிஞ்சித் கைங்கரியம் பண்ணியிருந்தால் அதில் திருப்தி அடையலாம். அந்த திருப்தியில் உனக்கு என்ன கொடுக்கறது அப்படின்ட்டு உடனே இப்படி பார்த்தா முன்னால் அந்த வீதி மடலில் ருத்ராட்சம் இருக்குது. அதுலேருந்து ஒரு ருத்ராட்சத்தை எடுத்துட்டு இந்த சிவகைங்கரியம் பண்ணுறதுக்கு இதான் நினைட்டு இதை வச்சுக்கோ. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய வகையால் ருத்ராட்சம் கொடுக்குறாரு. பொதுவாக அந்த ஒத்த ருத்ராட்சமாக இருந்ததுன்னா கயத்தில் போட்டு கழுத்தில் கண்டத்தில் கட்டிக்கிறது தான் வழக்கம். கொடுத்துட்டு உடனே பெரியவான்னு சொன்னால், நீ என்ன பண்ணு, இதை கயத்தில் போட்டு வலது கையில் இப்படி கட்டிக்கோ அப்படின்னு. இது புதுசாக இருந்தது. இது எதுக்கு வலது கையில் கட்டிக்க சொல்கிறா அப்படின்னு. சரி பெரியவா சொல்லிட்டா கட்டிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அப்படி கட்டிக்கிட்டே இருந்த இது எதுக்காக மெனக்கெட்டு ருத்ராட்சத்தையும் கொடுத்து அதை எல்லாரும் கழுத்தில் போட்டுக்கிறாப்புல கழுத்தில் போட்டுக்கூடாத கையில் கட்டிக்கிச்சுன்னா அப்படின்னா, அது தெரியறதுக்கு காரணம் தெரியறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. இவர் வெள்ளிவாக்கத்தில் இருந்தார், சென்னையில் பாரிஸ் கார்னரில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார். இந்த பாரிஸ் கார்னர் வெள்ளிவாக்கத்துலேருந்து அது ஏதோ பாரிஸ்க்கு வர பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் காத்தால வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் அந்த பஸ்ஸில் திருப்பி வீட்டுக்கு போகணும். அப்படி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கிறதே ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு அது கிடச்சிது. சீட்டில் இப்படி கையை வச்சுன்னு இவர் உட்காந்துருக்கார். அன்றைக்கி என்னமோ தெரியல, இவருக்கு அசதியாக இருந்ததா என்ன பண்ணிட்டுன்னு தெரில, தூங்கி போயிருக்கார். என்ன ஆகிடுது, அந்த பஸ்ஸு போயின்னு இருக்கிறதே எங்கேயோ எய்த்தாப்பில் வந்த லாரி குறுக்க ஒரு தெரு போகிறது. அந்த தெருலேருந்து லாரி வந்தது, நேராக பஸ் மேலே மோதிடுது. மோதினா இவர் கையை வழியில் வச்சுருக்கார் இல்லையா, நேராக அந்த இடத்துல வந்து மோதி ஃப்ராக்சர். ஒரு பிரஜை இல்லாத அளவுக்கு பெரிய ஆக்சிடெண்ட்டாக ஆகி இவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து இவருக்கு முதலுதவி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணால், இப்போ டாக்டர் சொன்னார் கையில் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு, அதனால் கை சரி பண்ணிடலாம், ஆனால் முன்ன மாதிரி சுவாதீனம்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது, இதை எப்படி வேணால் ஆகலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் வேடிக்கை என்ன அப்படின்னு, ஒரு லாரி வந்து கையில் மோதிருக்கு, கை உடைஞ்சிருக்கு, கையில் கட்டின ருத்ராட்சம் உடையலை. அதுன்னா முன்னால் நீட்டின்னு முண்டா இருக்கும், அதுன்னா முதல்ல மோதினத்தில் உடைஞ்சிருக்கணும், அது உடையில கை உடைஞ்சிருக்கு. இப்படி டாக்டர் சொல்லிட்டார். சரி என்ன பண்ணுறது, இனிமேல் நமக்கு கை சுவாதீனம் இல்லாத இருக்கணுமா அப்படின்னா, அப்படி இருந்துதான் இல்லை. அதுக்கப்புறம் கை சரியாக போய் இப்போ கிட்டத்தட்ட 100 வயசு வரைக்கும் இருந்தார். சமீபத்தில் தான் பெரியவா திருவடி அடைஞ்சார். அது வரைக்கும் பிரமாதமாக மடத்து ஸ்ரீமுகம்லாம் அவர் தான் எழுதியிருந்தார். 90 வயசுக்கு மேலேயும் உட்காந்து மடத்தில் ஸ்ரீமுகம் வேணும் அப்படின்னா ராமகிருஷ்ண தீட்சரை விட்டு எழுத சொல்லு அப்படின்னு எழுதி நின்றார். அப்படின்னா எப்படி, அதுதான் பெரியவா அனுகிரகம். இப்படி கைங்கரியம் பண்ணுற கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவகைங்கரியம் பண்ணின கை வீணாக போச்சு அப்படின்னா போகலாமா, போகக்கூடாதே, போகாது. அப்படி அந்த கைங்கரியம் பண்ணுறவாளோட கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ருத்ராட்சத்தை கொடுத்து கையில் கட்டிக்கும் அப்படின்னு முன்னால் பின்னால் வரப்போகிற ஆபத்துக்கு முன்னாலேயே அருள். நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் வேண்டினோம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணான்னு இல்லை. நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுமா? எப்போது வருஷ கணக்குக்கு அப்புறம் கைக்கு இது மாதிரி ஒரு பேராபத்து வரப்போகிறது அப்படின்னு தெரியாது. ஆனால் பெரியவா அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னா அதுதான் அனுகிரகம். அது கால ஞானியாக இருக்கிறதுனால பின்னால் வரப்போகிறதுக்கும் சேர்த்து நமக்கு இப்போவே அனுகிரகம் பண்ணிடுறார். அதே மாதிரி எண்ணியனான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம் வள்ளலார் சொல்கிறார். இந்த நடராஜாவோட பெருமை என்ன அப்படின்னு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் சார் கொடுக்கும் அப்படின்னு. நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று கொடுத்தது அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதை உடனே கொடுத்துரும் அப்படின்னு சொன்னது உண்மை.
ராதாமங்கலம் சாஸ்திரிகள் அப்படின்னு பெரிய வித்வான், ராமாயணம் பாகவதத்தெல்லாம் பிரவச்சனம் பண்ணுறவர், பெரிய வித்வான். ஆனால் எதையும் எதிர்பார்க்காத ரொம்ப ஆத்மார்த்தமாக சேவை செய்யக்கூடியவர். நாகப்பட்டினத்தில் அவரோட ராமாயண பிரவச்சனம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதில் நீலகண்டையர் அப்படின்னு மடத்துக்கு ரொம்ப தொடர்புடையவர், கைங்கரியம் என்றவர். அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். அப்போ அவருக்கு போஸ்டிங் நாகப்பட்டினத்தில் இருந்தது, அங்கே இருந்தார். அந்த கமிட்டிக்காரர் என்ன பண்ணினா எல்லாருமே சின்ன அந்த கமிட்டியில் இவரும் ஒருத்தர். இந்த ராதாமங்கல சாஸ்திரியோட உபன்யாசத்தை கேட்டுட்டு அவர் ரொம்ப சாதுவாக இருக்க, நல்லவராக இருக்கார். இவருக்கு ஏதானு ஒரு பட்டாங்கட்டம் கொடுத்தா தேவையில்லை, இந்த பட்டாபிஷேகம் முடிகிற அன்னைக்கு அவரோட சேவையை பாராட்டி அவரை கௌரவிக்கணும் அப்படின்ட்டு இப்படி தீர்மானம் பண்ணி அவன் என்ன பண்ணால் நீலகண்டையர்கிட்ட சொன்னான், மாமா நீங்கள் தான் மடத்துக்கு அடிக்கடி பொருள் பெரியவாள்கிட்ட ரொம்ப தொடர்பு இருக்குது, அதனால் பெரியவாள்கிட்ட கேட்டு இவருக்கு தக்க ஒரு டைட்டில் கொடுக்குறாப்புல கௌரவப்படுத்துகிறாப்புல ஏதானு பண்ணிங்கன்னா தேவையில்லை, நீங்கள் பெரியவாள்கிட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அவர் சொன்னால் ஆஹா பண்ணினா போச்சு அப்படின்னு. ஆனால் சோதனையாக இந்த ராமாயணம் ஆரம்பித்ததுலேருந்து இவருக்கு பெரியவாளை பார்க்க முடியல, வரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லாத போகிறது. கூட இருக்கிறவெல்லாம் கேட்டால் மாமா என்னாச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், நேரத்தான் போகிறதுக்கு டிலே ஆகுதுங்கிறதுனால பெரியவாளுக்கு லெட்டர் எழுதினார். இது மாதிரி ராதாமங்கலம் சாஸ்திரிகள் இங்கே பண்ணின்னு இருக்காரு, இத்தனாம் தேதி பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, கமிட்டியில் எல்லாரும் ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து அவருக்கு தக்க விதத்தில் ஒரு பட்டம்லாம் கொடுத்து கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு பொருத்தமாக என்னவோ பெரியவா அனுகிரகம் பண்ணி பிரசாதமாக அனுப்பிச்சி வச்சா அவருக்கு சேர்க்கறதுக்கு அன்றைக்கி பட்டாபிஷேகத்தன்னைக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு லெட்டர் போட்டிருந்தார். இப்போ என்ன ஆயிடுதுன்னு அந்த லெட்டருக்கும் பதிலை காணும். நாளானா ஓடின்னு இருக்கு, எது வரைக்கும் எடுத்துன்னு நாளைக்கு பொழுது விடிஞ்சால் பட்டாபிஷேகம், அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போன லெட்டர் போச்சா என்னன்னு கம்யூனிகேஷன் இல்லை. இப்போ எல்லாரும் பார்த்தா இவரை நம்பிண்டு இவரை போய் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு வர போகிறாருக்குன்னா கடைசியில் ஒன்றும் இல்லாத போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படி இருக்குது. இவர் நீலகண்டையர் காலத்தால் ஆஃபீஸுக்கு போயிருக்கார். போனால் அவருக்கு போஸ்ட்டில் ஒரு பார்சல் வந்தது. அதில் பார்த்தா காஞ்சி காமகோடி பீடம் அப்படின்னு போடுது. இவருக்கு அப்போ தான் மூச்சு வந்தது, அப்பா நம்ம அனுப்பிச்ச லெட்டர் வந்திருக்கு, பெரியவாளுக்கு போய் பார்த்துருக்கா, அதுக்கு தான் பிரசாதெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கா அப்படின்ட்டு என்ன முன்னர் ஒரு இத்தனை வருஷத்துக்கு ஒரு பண்டில் பேக்கெட் வந்திருக்கு. இவருக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால உடனே அது என்ன ஏதுன்னு பிரித்து பார்க்க முடியல. அதை வாங்கி வச்சுட்டு ஒரு திருப்தி நிம்மதி, அப்பா ஏதோ சாயந்தரத்துக்கு ஏதோ பெரியவாள்கிட்டேருந்து வந்துருத்து. இது எது வரைக்கும் பிரித்து பார்க்க முடியலன்னு சாயந்தரம் இவர் மேடைக்கு வர வரைக்கும் பிரிக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு போனார், எல்லாத்தையும் பண்ணி வந்தார். கமிட்டிக்காரெல்லாம் கேட்டால் இவர் சொன்னால் கவலைப்படாதீங்க, பெரியவாள்கிட்டேருந்து பிரசாதம் வந்துருத்து, அனுப்பிச்சிருக்கா, அதில் விவரம் எழுதியிருப்பா அப்படின்னு எல்லாரையும் வச்சுன்னு பிரித்து பார்த்தா எல்லாருக்கும் ஷாக். என்ன அப்படின்னா விபூதி குங்குமம் அக்ஷத ஒரு கௌரி சங்கர ருத்ராட்சம், ஒருத்தர் ருத்ராட்சம் இதான் இருக்கு, வேறு ஒரு டீட்டெயில்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் பார்த்தா என்னவோ பெருசாக தானே இந்த சிரோமணி அந்த சிரோமணி கொடுக்க போகிறா அது இதுன்னு நினச்சிருந்தா ஒன்றும் இல்லை, வெறும் விபூதி குங்கும அக்ஷத ஒரு கௌரி சங்கர ருத்ராட்சம் எக்ஸ்ட்ராவாக இதான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அங்கே உபன்யாசம் ஆரம்பிச்சாச்சு, இப்போ முடியறதே கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவள் பார்த்தா இவர் சொன்ன இவர்ப்பா பெரியவாளுக்கு விஷயம் சொல்லியாச்சு, அவள் அனுப்பிச்சிருக்கா, சரி விடு இதுதான் பிராப்தம் போல் இருக்குது அப்படின்னா மேடையில் போனால் அவள் எல்லாம் முடிஞ்சோன்னு சொன்னான், பெரியவாள்கிட்டேருந்து வந்திருக்கு பிரசாதம் வந்திருக்கு, நாங்கள் சாட்சிகளுக்கு இது மாதிரி தக்க விதமாக பட்டம்லாம் கொடுத்து கௌரவிக்கணும் தான் நினச்சின்னு பெரியவாளுக்கு பெரியவா வாயால் அது வரணுங்கிறதுக்காக எழுதியிருந்தோம். என்னமோ தெரியல, காரணம் தெரியல, பெரியவா இதுதான் நினச்சிருக்கா, அதனால் இதுவே பெருசு தான், பட்டம் பதவியை விட எல்லாத்தையும் விட இது பெருசு பெரியவா பிரசாதம், அதனால் இதை நாங்கள் சாட்சிகளுக்கு கொடுக்குறோம், ஏற்றுக்கணும், பிரியமாக ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு இவா கொடுத்தா. இதை கொடுத்தோன்னே இது வாங்கிட்டு அந்த கௌரி சங்கர ருத்ராட்சத்தை வாங்கி பார்த்த அந்த ராதாமங்கல சாஸ்திரிகள் ஓன்னு அழுதர் சபையில். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, ஏக்கு இவர் இவ்வளவு எமோஷனலாக இருக்கார் அழுதர். அவர் உடனே சொல்கிறார், அந்த பெரியவாளோட கருணையை என்னன்னு சொல்கிறதுன்னு புரியல, அந்த பெரியவா அனுகிரகமே அனுகிரகம்தான், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, பெரியவாகையால் ஒரு கௌரி சங்கர ருத்ராட்சம் வாங்கிக்கணும்னு ஆசை,
ஆனால் என்னமோ தெரியல, பெரியவாள்கிட்ட போய் கேட்கறதுக்கு பிரமையம் ஏற்படலை. ஆசை என்னமோ மனசுக்குள்ளேயே இருந்தது. அது சில சமயத்தில் தாபமாக கூட இருக்கும். இது நமக்கு இந்த பிராப்தம் இல்லை போல இருக்குது, நம்ம இந்த ஆயுசில் பெரியவாகியால் கௌரி சங்கரம் வாங்கிக்கிறதுக்கு பிராப்தம் இருக்க போகிறது இல்லை அப்படின்லாம் நினச்சிருந்தேன். ஆனால் பெரியவா எனக்கு என்ன பிடிக்கும், என்ன ஆசைப்பட்டேனோ அதை அனுப்பிச்சி வச்சுருக்கா. அப்படின்னா நானும் பெரியவாள்கிட்ட சொல்லலை, பெரியவாகியால் கௌரி சங்கரம் வாழணும்னு இப்படி மனசில் தான் நினச்சிருந்தேன். அது எப்படி தான் அந்த கருணாமூர்த்திக்கு தெரிஞ்சதோ தெரியல, எனக்கு இதை அனுப்பிச்சி வச்சுருக்கா. இவாள்லாம் ஏதோ குறைப்பட்டுண்டா எனக்கு ஒன்றும் பட்டங்கட்டெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு. எனக்கு இவள் பட்டம்லாம் கொடுத்துருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டிருக்காது. எனக்கு என்ன வேணுமோ, எது எனக்கு க்ஷேமமோ அதை பெரியவா பண்ணியிருக்கா அப்படின்னு இங்கேருந்தே பெரியவாளுக்கு ஆனந்தகோடி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மேடையில் நமஸ்காரம் பண்ணார். ஒரே அழுதர். இதை கேட்டோடனே எல்லாருக்கும் உடனே உருக ஆரம்பிச்சிருத்து. அப்பாடா, கடைசியில் அவருக்கு பிடிச்சதா பெரியவா அனுப்பிச்சிருக்காள், நமக்கு பிடிச்சதை அனுப்பலை, அவருக்கு பிடிச்சதை அனுப்பிச்சாள் அப்படின்னு அது முடிஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து நீலகண்டையருக்கு காஞ்சிபுரம் போகிறதுக்கு சந்தர்ப்பம் வந்து கொடுத்து போனோடனே பெரியவா கேட்டால், நான் அனுப்பிச்சு பிரசாதம் வந்ததோ அப்படின்னு. வந்தது அப்படின்னு. சாஸ்திரிகள் என்ன சொன்னார் அப்படின்னு. சந்தோஷப்பட்டாரா, என்ன சொன்னார் அப்படின்னு. இல்லை அவர் ரொம்ப ஒரே எமோஷனலாக ஆகிட்டார், அப்படி சந்தோஷப்பட்டார் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, ஆமாம் உங்களுக்கெல்லாம் அந்த சாஸ்திரிகளை ராதாமங்கல சாஸ்திரியை எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னு. இவர் சொன்னார், எனக்கு இப்போ தான் அந்த நாகப்பட்டினம் போனதுக்கப்புறம் தான் தெரியும், பரிச்சயம். அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, அதான் அவரை பற்றி உங்களுக்கு பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை, அதனால அவருக்கு பட்டம்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும். அவர் நீங்கள் நினைக்கிறாப்புல இந்த பட்டம் பதவிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ராமாயணத்தையும் பாகவத்தையும் உபாசனையாக பண்ணிட்டு இருக்கார், எதுவும் எதிர்பார்க்காத அப்படி பண்ணிட்டு இருக்கிறவர். அதனால் அவருக்கு போய் என்ன பட்டத்தை கொடுக்கறது? அதனால் இந்த பட்டம் பதவிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால் பார்த்தேன், நீங்களாம் ஏதோ ஆசைப்பட்டு லௌகீகமாக எல்லாருக்கும் தோன்றாப்புல தோணியிருக்கு, அவருக்கு பட்டம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் உன் லெட்டரை படித்தேன், எனக்கு என்னமோ தோணித்து, இவருக்கு போய் இப்படி சாதாரணமாக ஒரு டைட்டில்லாம் கொடுத்து வச்சுடுறதா அப்படின்னு. அப்புறம் தான் தோணித்து இவருக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு. அதனால தான் கௌரி சங்கர் தாச்சு. அதான் பெரியவா. நமக்கு என்ன வேணும், எது தகுதி, அதுக்கு ஏத்தாப்புல அனுகிரகம் பண்ணுறது அந்த பெரியவாள்கிட்ட தனி சிறப்பாக இருக்கு. அப்படி அவாவாளுக்கு மனசுக்கு ஏத்தாப்புல இங்கே திருமழிசை அப்படிங்கிற க்ஷேத்திரம், அந்த திருமழிசையில் சிவங்கோவிலுக்கு திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியன் பிறந்த ஸ்தலம். வைஷ்ணவத்தில் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம், பூசார க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். பெரியவா ரொம்ப வசதியாக சொல்கிறா. அதாவது ஒரு விஷயத்தோட எசன்ஸுங்கிற சாரம்னாலே ஜூஸ் எசன்ஸ் தானே, அந்த பூமியோட சாரம் அந்த க்ஷேத்திரம் பூசார க்ஷேத்திரம்னு பேர். அந்த ஊரில் இருக்க சுவாமி பேர் மனோனுகூலேஸ்வரர்னு பேர். தமிழில் ஒத்தாண்டேஸ்வரர் அப்படிங்கிறா, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அவருக்கு பேர் மனோனுகூலேஸ்வரர் அப்படின்னு பேர். அப்படின்னா என்னென்ன, மனசுக்கு அனுகூலமாக இருக்கிறவர்னு அர்த்தம். அது என்ன வேணும், நமக்கு பிரதிகூலமாக இல்லாத, நம்ம மனசு ஒத்தாப்பில் மனசு ஒத்து போச்சு அப்படின்னு அந்த சுவாமி எப்படி நம்ம மனசை ஒத்து எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்பில் அனுகிரகம் பண்ணுறார். அந்த மனோனுகூலேஸ்வரர் தான் பெரியவா போல இருக்கு. அதனால் ஒவ்வொருத்தர் மனசுக்கும் அனுகூலமாக அவளுக்கு இது தேவை, அது தேவை, இப்படி இருந்தால் பரவாயில்ல, அப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்து அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரியவாளோட தனி சிறப்பாக இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவா செந்தில் துறவி அப்படின்னு இருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு. ஒரு அப்பா கிடையாது, அம்மாட்ட வளர்ந்துருந்தார். இவரோட அண்ணா பரணிமணி அப்படின்னு இங்கே கோடம்பாக்கத்தில் இருக்கு. பெரியவா விழுப்புரத்துலேருந்தே அவள் பக்கத்தில் விளங்கனூர், அந்த பக்கத்தில் இருந்தவா. இவர் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு நாளைக்கு இவருக்கு ஏதோ மனசில் விரக்தி. அந்த விரக்தியில்
ஆற்றுல ஏதோ ராமாயணம் பாராயணம் பண்ணுவா போல இருக்கு. அம்மாவோ அண்ணாவோ பாராயணம் பண்ண. அந்த சுந்தரகாண்ட புஸ்தகத்தில் நான் நிம்மதியை தேடி போகிறேன், என்னை தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார். கருத்தாலே எந்தன்னு பார்த்தா குழந்தைய காணும்னா காணும். இவா இங்கே தவிச்சுன்னு இருக்கா. இவர் இப்படி எழுதி வச்சுட்டு வந்தவர் என்ன பண்ண, நான் கால் போன போக்கில் போயிட்டே இருக்கார். போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு இந்த பல்லாக்கு நிற்கிறது, பெரியவாளோட வண்டி நிற்கிறது, ஓட்டம் யானை சேனை எல்லாம் நிற்கிறத பார்த்தார். இந்த பெரியவா நிற்கிறது அந்த இடத்துல கேம்ப்னு தெரியறது. இதை பார்த்தோன்னே சின்ன வயசுலேருந்தே பெரியவாளை பார்த்து ஊறினத்தினால ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுத்து கால். போனர், பெரியவா உட்காந்து தரிசனம் கொடுத்துருக்கா. இது சின்ன பையன் இவர் போய் அப்படி நிற்கிற என்ன பண்ணுதுன்னு தெரியல. நின்னாக்க பெரியவா அங்கேருந்து கூப்பிட்டுட்டு, என்னப்பா தேடின்னு போன நிம்மதி கிடைச்சுடுத்தா அப்படின்னு, கண்டுபிடிச்சிட்டியா கிடைச்சுடுத்தா அப்படின்னு. இது தூக்கி வாரி போட்டது. என்னையா அந்த நம்ம சுந்தரகாண்டத்தில் எழுதின வார்த்தையே சொல்ற, நிம்மதியை தேடி போகிறேன் அப்படின்னா தேடின்னு போன நிம்மதி கிடைச்சுடுத்தோ அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே தேடின்னு போனான், நான் நிம்மதியை எங்கேயோ அப்படின்னு திட்டினான். இந்த நிம்மதி எங்கடா இருக்கு அப்படின்னு. மனசுக்குள்ளே இல்லாத நிம்மதி வெளியில் கிடச்சிருமா என்ன அப்படின்னு. இந்த மனசை வச்சுன்னு நீ எங்கே போனாலும் இமயமலையில் போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் நிம்மதிங்கிறது வெளி வஸ்துவில் இல்லை, சந்தோஷங்கிறது வெளியில் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறது. நம்மளோட ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம் தான். ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது வேதம் அதானே சொல்கிறது. அந்த பிரம்மத்தோட ஸ்வரூபம் என்னன்னு ஆனந்தம் தான் அதோடது, பேரானந்தம்ங்கிறோம். அத்வைதம் என்ன சொல்றது அப்படின்னு, தத்துவமசி நீனே அதுதான் அப்படிங்கிறது. அப்படி ஆனந்தமே வடிவாய் இருக்கிறது தான் அது பரமாத்மா அப்படின்னா அதுவே தான் நமக்குள்ள ஜீவாத்மாவா இருக்கு. அப்போ அதே ஆனந்தம் தான் இங்கே உள்ளுக்குள்ளேயும் இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற ஆனந்தத்தை வெளியில் போய் தேடினேக்க எங்கே கிடைக்கும்? சித்தர் பாடல்லாம் எவ்வளோ அழகாக பாடியிருக்கான்னு தெரியும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இவ இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கெல்லாமோ தேடுற. அப்பர் சுவாமீஸ்வரர் தேடி கண்டுகொண்டே திரு மாலுடு நான்முகனும் தேடி தேடும் நான் தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அந்த பிரம்மா விஷ்ணு ஏன் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு அவ வெளியில போய் தேடிட்டாயா, அதனால கிடைக்கல. அவ அப்படி ஃபெயிலூர் ஆனத்தினாலே எனக்கு ஒரு லெசனாக போயிடுத்து, இனிமேல் வெளியில தேடப்படாதுன்னு. அதனால உள்ள தேடினே கிடைச்சிடுச்சு. அதனால இந்த ஆனந்தம், அந்த பிரம்மம் எதுவாக இருக்கட்டும் அது உள்ளுக்குள்ளே இருக்கு. பெரியவாளை எங்கே தேடின்னு போகணும்? எங்கேயும் தேடின்னு போண்டாம். நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதே இந்த பெரியவா தானே. பெரியவாளை நினச்சா ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா எதனால? நமக்கு உள்ளுக்குள்ளே அது இருக்கிறதுனால தான் நமக்கு ஆனந்தம்னா என்னென்னே புரியுது. வெளியில் இருக்கிற விஷயமா இருந்ததுன்னா எல்லாருக்கும் புரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதே இருக்கும். அதனால் அந்த பெரியவாங்கிறதும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. பெரியவாளை பார்க்கலையே, அவளை பேசலையே, நம்ம அத்தை பண்ணலையே இத்தை பண்ணலையே யாருக்கும் குறையே வேண்டாம். நிறைஞ்சிருக்கலாம். நமக்குள்ளே இருக்கா, நம்மளோட இருக்கா, அதோட ஸ்வரூபம் என்னென்ன பேரானந்தம் அப்படின்னு. இப்படி இந்த லீலைகள்லாம் கேட்க கேட்க நமக்கு என்ன பண்ணுறது? ஒரு நம்மளை அறியாத ஒரு இன்பம் பொறுக்கிறதே, ஒரு சௌக்கியம் ஏற்படுறதே, சந்தோஷம் ஏற்படுறதே, அதுதான் பெரியவன், அதுதான் அனுகிரகம். அதனால இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால சொல்றா, நிம்மதியை தேடின்னு போனா நான் இவன் எங்கேயோ அப்படின்னு. உள்ளுக்குள்ளே இல்லாத நிம்மதி வெளியில் போனால் கிடைச்சிருமா? நான் இமயமலைக்கு போனாலும் கிடைக்காது. அங்கேயே என்ன பண்ணுவோம்? டீ கிடைக்குமா, காப்பி கிடைக்குமானா இங்கே தான் அலைவோம்.